காலம். இந்தியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டி கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சுதந்திரதாகும். Please correct me to 370. Tilak speaking. Sir, I'm Chidambaram here. Vande Mataram. Vande Mataram. Mr. Pillai, have you finished the transaction? No, sir. Just a small trouble here. They demand the entire amount in cash. Entire amount in cash? All right. Let me speak to Mr. Shaw. Thank you, sir. Mr. Shah, Tilak Maharaj wants you. What? You mean Lokamanya Tilak? Arre baapre. Sir, good morning, sir. I'm Shah speaking, sir. Mr. Shah, Pillai is my best friend. He is a man of honesty, dignity and integrity. Yes, sir. Oh, and now I understand. You are afraid of the foreign displeasure. Don't worry, don't worry. I stand guarantee for Mr. Chidambaram. Go ahead. Finish the transaction today. Thank you, sir. लोकमान्य आपका दोस्त है? आप बहुत बड़ा आदमी सर. You are a very great man, sir. Come on, sir. Okay, sir. Okay, sir. I will do whatever you want, sir. Sit down, sir. Excuse me, sir. What to do, sir? எல்லாம் இந்த white people செய்யற வேலை, sir. செல்லம், செல்லம், செல்லம். என்னது? தெரியுமா சமாச்சாரம்? அடே பசங்களா, இனிமேல் காகித கப்பல் விட வேண்டிய அவசியம் இல்லையா? என்ன பாரதியார்? ஓய் ராயவா, நமது வங்க கடலிலே வெள்ளைக்காரன் கண்டு நடுநடுங்க நமது சிதம்பரம் பிள்ளையின் சுதேசி கப்பல் பவனி வரப் போகுதையா. எல்லாம் பார்த்தாயா, கடைசியாக நமது சிதம்பரம் பிள்ளை சொன்ன சொல்லி காப்பாற்றி விட்டார். நாளையே வெள்ளோட்டம். நானும் போகிறேன். இதோ பார், நம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் சுதந்திர தேவியின் தன சுதேசி கப்பலின் திருவுருவம் தான் அலங்கரிக்கிறது. பார் செல்லம், நன்றாக பார். வெள்ளை கடல் நெடுந்து ஓடி வரும் கப்பலின் காம்பீரியத்தை பார். உங்க ஐடியா அப்படி ஒண்ணு நடக்கலையே. இனாம்னு சொல்லியும் எவனும் நம்ம ஷிப் பக்கம் வரல. எல்லாரும் சிதம்பரம் சிதம்பரம் கப்பலுக்கு தான் போறாங்க. அதுல பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம் பிள்ளைக்கு இப்ப ஏகப்பட்ட பணம் இருக்குடி. அதனால இந்த சந்தர்ப்பம் பார்த்து நாமே அவரை நல்லபடியா கவனிச்சுட்டா அப்புறம் அவருடைய சுதேசி ஆர்வம் அனல்ல காட்டின ஐஸ் மாதிரி அப்படியே கரைஞ்சிடும் சார். அப்படின்னா பணத்தை கொடுத்து அவர் மனசை மாத்தணும். லஞ்சம் கொடுக்கிறதா? மனுஷன் வாங்குவாராயா? அவரு வாங்க மாட்டாரு, வாங்க வச்சிடும். ஆல் ரைட், ஆல் ரைட். எவ்வளவு? 10,000 போதுமா? 10,000. மிஸ்டர் சிதம்பரம் ஒழுங்கா 10 நாள் கோர்ட்டுக்கு போனா 20,000 சம்பாதிச்சிடுவார் சார். குறைஞ்சது ஒரு அண்ணம்மா, உன்னை இங்க தனிமையில சந்திச்சனே, அதுவே எனக்கு போறோம். இந்த இன்ப நினைப்புல இன்னும் 6 மாசத்துக்கு இறை எடுக்க மாட்டேன். அண்ணம்மா, நம்ம கல்யாணத்துக்காக 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் கண்ணு. அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, உடனே செய்கிறேன். இப்பவே கடைக்கு போய் அந்த 2,000 ரூபாய்க்கு புத்தியா விலைக்கு வாங்கி இந்த மண்டையை உடைச்சு அதுல வச்சுக்கிட்டு வா. கண்ணம்மா, நீயே செஞ்சு விடாத. நீ மரியாதை போறியா இல்லையா? இல்லன்னா உன் பல்லு காணாம போயிடும். போன போட்டும் போ. வந்து மன்னாசாமியா? அடே மாடசாமி. யாரு ஐயோ, உனக்கு தெரியாதா? நம்ம காதல் புறாப்பா. அப்போ இவரு வல்லூர் போல இருக்குது. வல்லூர். ஆமா, 2 கானகத்துல உரையாடுது. ஐயோ ஐயோ ஐயோ. ஆமா, எப்ப கல்யாணம்? அதான்பா தள்ளிக்கிட்டே போகுது. மாடசாமி, நீதான்பா எப்படியாவது உபகாரம் செய்ய. திங்கிறம்பா. இப்ப நான் என்ன செய்யணும்? மேளம் கொட்டணும், தாலி கட்டணும். அம்புடுதே. உனக்கு என்ன வேலை? எதிர்கால ஏட்டப்பா, இப்ப போலீஸ். ஒரு பொண்ணு இப்படி தனியா வந்தா காவல் காக்க வேண்டிய நீ காதகனா மாறலாமா? தப்புப்பா தப்புப்பா, மாடசாமி மன்னிச்சுக்கப்பா. போ, போயிடு. கல்யாணம் அது நடக்கும் பாப்போ அப்படின்னு அந்த கண்ணம்மா வாயால சொல்லட்டும். நீ சும்மா சொல்லு கண்ணம்மா. சொல்ல. நம்ம கல்யாணம் நடக்கும். சொல்லு. ஓ
நம்ம கல்யாணம் நடக்கும். அம்புடுதேன், அடியனுக்கு வேண்டியது அம்புடுதேன். கண்ணம்மா, வெடிகுண்டு பயப்படாத. ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தூங்குற நேரம் பார்த்து சுதேசி கப்பல்ல இந்த வெடிகுண்ட வீசி எறிங்க. கப்பல் தோல்வியா வெடிக்கட்டும். ஆமா, அப்புறம் நமக்கு பிரிட்டிஷ் கப்பல்ல பெரிய பதவி, பணம் எல்லாம் கிடைக்கும். போங்கடா டே, சீக்கிரம் போங்கடா. போங்க. மடசாமி, நமது கப்பல் கம்பீரமாக இலங்கைக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அது பாரத தேவியின் செல்வம். பகைவர்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா, உன் உடம்பு எப்படி இருக்கிறது? என் உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்கய்யா. தம்பி மான் மாறி துள்ளுதுங்க. காலாகாலத்துல ஒரு விலங்கு போட்டா தான் சரியா இருக்கு. யாரு? ஏட்டு ஏகாம்பரத்தினுடைய பொண்ணு, நம்ம தம்பிக்கு ஏத்த தங்க விலங்குங்க. பலே பலே பலே. இஷ்டக்காரன் நடானி, நீ 1000 வருடத்திற்கு சுகமாயிருப்பாய். சங்கா, மாடசாமியை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இலை, இனிமேல் நீ எங்கு சென்றாலும் சங்கனின் துணை இல்லாமல் போகக்கூடாது. அம்மா, நான் வருகிறேன். பொண்ணு, அத்தா கேட்டீங்களா ஐயா சொன்னது? இனிமே நீங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்க, பழிக்கு பழி. அந்த வெடிகுண்டால வெள்ளக்காரன் கப்பலை தூள் தூள் ஆக்கிடுறேன். என்ன தாய், பட்ட காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ள வெடிகுண்டோட விளையாட நினைக்கிறீங்க? வேண்டாம் அந்த விபரீதம் எல்லாம்.
இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. அத்தா, முதல்ல என்ன கடல்ல தள்ளிட்டு அப்புறமா இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் ஈடுபடுங்க. இத பாரு, இப்படி நீ கோழ மாதிரி அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் நான் உன்னை கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். ஆமா இல்லத்தா, நான் அழல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா நினைவச்சுக்கங்க, உங்க உயிர் எனக்கு சொந்தம். நீ நான் சொல்றத நல்லா நினைவு வச்சுக்க. உன் உயிர் தான் எனக்கு சொந்தம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாது. இல்லத்தா, என்ன பிள்ளைவாழோட ஜெயக்கொடி தேசமெல்லாம் பறக்கிறது. கோடீஸ்வரால் கூட சாதிக்க முடியாத காரியத்தை பிள்ளைவாழ் விளையாட்டா முடிச்சுட்டார். சுதேசி கப்பல் காம்பீரியமா ஓடுறது. சொன்னாங்க, செய்துட்டாங்க. யாரது தெருவுல சுத்திக்கிட்டு திரிஞ்ச இந்த சேரி பயல அந்த ஆகல வீட்டுக்குள்ளேயே கூட்டியாந்துட்டீங்களா? அதனால என்ன, சேரியில் பிறந்தவன் இன்று 3 முறை தேவாரம் பாடும் தெய்வ பிள்ளையாக வளர்கிறான். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம். அது எப்படி சமமாக முடியும்? நாம தெய்வமா கும்பிடுற மாட்டை அடிச்சு திங்கிற பஞ்சமன்களாச்சு அவனுங்க. ஓஹோ, அதே பாதகத்தை செய்யும் ஆங்கிலேயரிடம் கைகட்டி சேவகம் செய்பவர்களாயிற்றே நீங்கள். அது மட்டும் நியாயமா? கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லை எறியக்கூடாது, அது ஆபத்து. ஏங்கோ வீணா பேச்ச குடுத்துட்டு பேமொழி முழிக்கிறீர். அந்த காரியத்தை சொல்லும். ஒண்ணுமில்ல, பிள்ளைவான் தற்சமயம் பணத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுறியே அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களோட கம்பெனி டைரக்டர்கள் கூட உங்களை பத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ளூர புகைச்சலும் கூட கேள்விப்பட்டோம். அடாடாடாடாடாடா, என்னை பற்றி மிக மிக அதிகமாகத்தான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, 1000 காதுகள் படைத்த அதிசய பிறவிகள் ஐயா நீங்கள். கொஞ்சம் தனியா வர்றீங்களா? பரவாயில்லை, இங்கே சொல்லும். பிள்ளைவாள் வித்தியாசமா நினைச்சுக்கப்படாது. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது, இத வச்சுக்கோங்க. ₹1,00,000? ஏது உங்களுக்கு? யார் கொடுத்தார்கள்? எங்கள் கம்பெனியில் பங்கு வாங்க வந்தீர்களா? அதுக்காக வரல. நீங்க ஒருவேளை சுதேசி கம்பெனியை விட்டுட்டீங்கன்னா பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு பரிதாபப்பட்டு துறையாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓஹோ, அவா கம்பெனி விட்ட அப்புறம் நீங்க இவா கம்பெனிக்கு சட்ட ஆலோசகரா இருக்கணும்னு துரை ரொம்ப ஆசைப்படுறார். ஆமா, இந்தாங்க வச்சுக்கோங்க, மறுக்க கூடாது. அதெல்லாம் பின்னால பேசிப்போம். வரோம். ஓய், வந்துட்டீங்களா? எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் ஓடும். பிள்ளைவாள் போச்சா? கொலைகாரன் குழந்தைக்கு கரும்பு கொடுப்பதை போல் செல்வத்தால் சிதம்பரத்தை ஏலம் போடவா வந்தீர்கள்? உங்கள் இழிச்செயலால் என் பெருமை ஒன்று குறைந்து விடாது. அந்த வெள்ளையர் உங்களை பற்றி என்ன நினைப்பான்? என்ன அது? பணம் கேட்டீர்களே அப்பா, பணம் 10,000 அல்லவா கேட்டீர்கள்? இதோ 100,000 வந்திருக்கிறது. நண்பர்கள் தந்த நன்கொடை, நாட்டை காட்டிக் கொடுத்த துரோகிகள் தரும் லஞ்சம் என்னும் நஞ்சு மூட்டை. யாரப்பா அவங்க எல்லாம்? படித்த பெரிய மனிதர்கள். இந்த நாட்டின் நாய் கூட கற்றுக் கொடுக்குமே நன்றி உணர்ச்சியின் ஆரம்ப பாடத்தை. நீங்களும் இந்த நாட்டிலே பிறந்து விட்டீர்கள், மரம் போல் வளர்ந்து விட்டீர்கள். ஆனா தேசபக்தி தான் இல்லை, துரோக புத்தியாவது இல்லாமல் இருந்திருக்க கூடாது. கர்மம் கர்மம். மாடசாமி, மாடசாமி, சத்தம் போடுறேன். இந்தப்பா நீ கட்ட வெடிகுண்டு. இத போட்ட அந்த வெள்ளையன் கப்பல் தூள் தூளா நுழைவிடும் தெரியுமா? சபாஷ். நம்ம ஐயா வர்றதுக்கு முன்ன இந்த காரியத்தை எப்படியாவது சாதிச்சிடணும். இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம். போலீஸ் எல்லாம் வெளியூர் போயிருக்கேன். நீ முன்னால போ, நான் படத்துறைக்கு பின்னாடி வந்தேன். சரி. ஒரு முக்கியமான விஷயம், உன் சொந்த உருவத்துல இந்த காரியத்துக்கு போகக்கூடாது. தப்பி தவறி போலீஸ்காரன் பார்த்துட்டோம், பெரிய ஆபத்து. அதனால நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறு வேஷத்துல போகணும். அத்தா, என்னத்தா இது? ஒண்ணுமில்ல, இது வேற விஷயம். அத்தா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஆபத்தான வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம் அத்தா. இத பார், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். முடியாது, நீங்க போக கூடாது. நீங்க கண்டிப்பா போகவே கூடாது. போகல, நீ ஏட்டையா பாவதானே, போக கூடாதுன்னு தான் சொல்லுவேன்.
நான் சுட்டு போடுவேன். போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? அப்படி கேளு. போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரியும்? கண்ணமாவும் அத்தமாவும் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அவ போலீஸ்காரன் பொண்ணுங்கிறத காட்டிடுச்சு பத்தியா? கண்ணம்மா தான் காட்டி கொடுத்திருப்பா. வேற யாரு? என்ன சந்தேகம்? அத்தா போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? அத்தா நீங்க என்னப்பா சொல்றீங்க? என்ன அத்தா? உங்க அப்பா கிட்ட சொல்லி என் உயிருக்கே உதவிக்க பார்த்த கொலைகாரங்க என் முகத்துல விழிக்காது. அத்தா என்ன நம்புங்க அத்தா, நான் அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. வேற யார் சொன்னது? உன்னை தவிர இந்த ரகசியம் எல்லாம் வேற யாருக்கு தெரியும்? உங்க அப்பா ஒரு பதவி மோகம் பிடிச்சவன். அவன் பொண்ணுதானே நீ? துரோகி. அத்தா அத்தா நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா என்ன துரோகின்னு மட்டும் சொல்லாதீங்க. துரோகின்னு மட்டும் பேசாதே. இனிமே நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச கூடாது. உன் முகத்தை பார்த்தாலே பாவம். பேசாதே. எங்க போயிட்டு வர? அத்தை வீட்டுக்கு போயிருந்தேப்பா. அத்தையாவது ஆட்டுக்குட்டியாவது அந்த பையன் மாரசாமி உனக்கு என்ன பேச்சு? சரி சரி அழாதையா, சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. புரட்சிக்காரனை சுட சொன்னா பொண்ணை சுட்டுட்டு நிக்கிறீங்க. நல்ல ஆளையா, என்ன விட்டுட்டு போயிடாத கண்ணம்மா. என்ன சதா எழுதிட்டே இருக்கீங்க? நீ சதா சமைத்துக் கொண்டே இருக்கிறாய், நான் எழுதிக் கொண்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். சூரத் காங்கிரஸ் முடிந்த பிறகு ஒரு புதிய வழியை காட்டி இருக்கிறார் திலகர் பெருமான். அதை நாடெங்கும் பரப்ப வேண்டும். நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுதுங்க. என்ன இது? பாலு. பாலா? என்ன இப்படி இருக்கிறது? நேற்று பூரா இருமிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்காக 2 வால் மிளகு, கொஞ்சம் தேனு, குங்குமப்பூ போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? 2 பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 பேரிச்சம்பழம், அரை வீசை கல்கண்டு, ஒரு வீசை ஏலக்காய். இது என்ன பாலா? பாயசம் என்று சொல். ஏதோ கடவுள் கிருப்பையாலே நமக்கு நிறைய பணம் இருக்கு. உங்களுக்கு வாய்க்கு ருச்சியா செய்து போட நான் இருக்கேன். நீங்க தான் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. நீ சமையல் செய்யும் ருச்சி எப்படி இருக்கிறது? அவன் பிள்ளைகளுக்கு ஆறுமுகத்துக்கு உங்க மேல கோபமா, சாப்பிட கூட வராம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி இல்லையா? என் மீது கோபமா? ஏன்? எதற்காக? அடே வாருங்கள் சிவம், வாருங்கள், உட்காருங்கள். போரல் மில் தொழிலாளர் கோரிக்கை என்னவாயிற்று? அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏற்க மறுத்து விட்டது பிள்ளைவாள். வேறு வழி இல்லை. வேதத்தில் பழங்கி விட்டது. இந்திய தொழிலாளர்களை எந்திரங்கள் என்று நினைத்து விட்டாரா வெள்ளையன்? எந்திரங்கள் பழுதானால் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் பழுதானால் யார் இருக்கிறார்கள்? நாம் இருக்கிறோம் சிவம், நாம் இருக்கிறோம். ஏழ்மையால் ஏற்படும் புரட்சி பயங்கரமான தொத்து நோய் என்பதை மறந்து விட்டார்கள் பரங்கியர்கள். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவாள். உங்கள் பேச்சை கூட கேட்கவில்லையா அவர்கள்? சரி, நான் பேசி பார்க்கிறேன். என்ன பல அப்பா என்ன மன்னார் சாமிக்கு கல்யாணம் செய்து கொடுக்க தீர்மானிச்சிட்டார். அப்படியா? ஆமா ஆமா, அது நடக்காது. மனுஷன் செய்த முடிவை விட மரணத்தோட தீர்ப்புக்கு வலிவு அதிகம். அத்தா அப்படி இல்ல, அதெல்லாம் இருப்பாரு. சொல்லுங்க மாப்பிள்ள, மாமனார் கேட்கிறாருல்ல. ஆகட்டும் மாமா. கண்ணு சந்தோஷம் தானம்மா? மாடு மாதிரி செட்டிலுக்கு சொன்னா மனுஷன் மாதிரி ரத்தத்துக்கிறார்.
ஆமாங்க அண்ணே, இந்த ஜெயிலர் பைய நம்ம ஐயா மேல கை வச்சுட்டாரு. இந்த ராமனுக்கு அவன் ஒரு ராவணனா வந்து சேர்ந்திருக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும். கொலையில பண்ணிடாதன்னு அப்புறம் ஆபத்தா முடியும். சும்மா இரு சங்கா. இந்த தேசத்தை சீர்திருத்தம் பண்றதுக்காகவே நீங்கள்லாம் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நான் இந்த ஜெயில சீர்திருத்தம் பண்றதுக்காகவே இங்கேயே இருக்கு. இந்த ஜெயில எனக்கு 10 வருஷம் அனுபவம் உண்டு. ஆனா இந்த பரங்கி பே மாதிரி இதுவரைக்கும் நான் ஒருத்தனையும் பார்த்ததே கிடையாது. நான் என்ன சொன்னேன்? கொல்லாம கொல்லுன்னு சொன்ன. வருந்தாதே தாயே, இந்த அடிமை கொடுவிலங்கை நொடியில் உடைத்தெறிகிறேன். கல்யாணத்தை சொன்னா டான்ஸ் பண்ற. அவர் யாருன்னு நினைச்சுட்டு இப்படி பேசுறீங்க? எங்க தெய்வம் ஐயா. அவர் கடமை அவர் செய்கிறார். நீ ஒன்றும் சொல்லாதே. போ. ரத்னா ஐயா, ரத்னா ஐயா, இப்படி எல்லாம் வேதனை அனுபவிக்கணும்னு உங்க தலையிலேயா எழுதி இருக்கு? வேதனை அந்நிய ஆட்சியால் 30 கோடி மக்கள் படும் வேதனை விட பெரியதாயிற்று. என்னமா நீங்க வந்து லெக்சர் பண்ற? இது உனக்கு செகண்ட் டைம் வார்னிங். இனி ஒரு தடவை இப்படி செஞ்சா உன் தோல் உரிச்சிடுவேன். அதான் நிறுத்தையா. தோலை உரிக்கிறாருல தோலை இல்ல, அந்த தோலை உரிக்கிற புத்தி போகல பாரு உனக்கு. என்ன தெரியுமல்ல? அட போய்யா, ஏன் தெரியாது? வருஷ கணக்கா நீ நான் இந்த ஜெயில தானே இருக்கா. என்ன சொன்ன? என்ன துறை துப்பாக்கிய தொடுற? துப்பாக்கி இல்லாமலே பல பேரை பதம் பார்த்த இரும்பு கை இது. ஜாக்கிரதை. ஏ துரை, எங்களை எது வேணும்னா பேசு. எங்க எஜமான பத்தி ஏதாவது பேசுனேன் வெள்ள உடம்பு சிவப்பு உடம்பா மாறிடும். தெரிஞ்சுக்க துறை, இதுக்கெல்லாம் அந்த பிள்ளை தான் காரணம். அவனை என்ன செய்யறா? தனி கொட்டரிலேயே கட கைதிகளை தூண்டிவிட்டு ஜெயிலரை படுகாயப்படுத்த சொன்ன நீதானே? ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வரசாமி, ஏப்பா இவ்வளவு தாமதம்? ஒரு முக்கியமான விஷயம். என்னது? கலெக்டர் ஆஷ். என்ன உனக்கு? நாளை காலையில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் மணியாச்சி ஜங்ஷன் இருந்து புறப்பட்டு கொடைக்கானலுக்கு போகிறானா? கொடுமையின் சூடு தீர குளிர்மலைக்கு போகிறானா? கொலைகாரன். யமன் அங்கிருந்து அழைக்கிறான் அவனை. சுதந்திரத்தின் சின்னமான நமது சுதேசி கப்பல் கம்பெனியை நாசமாக்கிய நயவஞ்சகன். நமது இயக்கத்திற்கு முதல் பலியாக வேண்டியவன் அந்த கலெக்டர் ஆஷ். பழி தீர்த்தே ஆக வேண்டும். அந்த வேலையை நானே முடிக்கிறேன். இல்லை, நான் தான் போக வேண்டும். வேண்டாம், அவனை என்னிடம் விட்டு விடுங்கள். எல்லோரும் மரசாமியை மறந்தே பேசுகிறீர்கள். அன்னை யாருக்கு உத்தரவிடுகிறாளோ அவனை இந்த பெரும் பணியை செய்ய தகுதி வாய்ந்தவன். சீட்டை எழுதி கொடுங்கள், அன்னையை கேட்போம். அதோ அந்த பக்கம் சார். ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. வாஞ்சி, எங்களை நீதான் இளைஞர். அன்னையை நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு சீட்டை எடு. வாஞ்சி, தாயே, நீயா? விடை கொடுங்கள்.
ட்ரெயின் புறப்பட லேட் ஆகும். Get us some coffee. Yes, sir. Darling, did you read this news? What is it? Terrorist movement in Bengal. We must punish them. No, no! You must seize them, finish them, murder them. You're right, my darling, you're right. That is impossible, Mr. Ash. Who are you? Shut up! சத்தம் போட்டால் ஜெய் மகாகாளி. மிஸ்டர் பிள்ளை, உங்க ஜில்லா கலெக்டர் ஆஷ்துரைய தெரியுமா உங்களுக்கு? தெரியும். முன்பு தூத்துக்குடியிலே சப் கலெக்டராக வேலை பார்த்தவன். என்னையும் என் நண்பர்களை பார்த்தால் போதும், சிம்ம சொப்பனம் அவனுக்கு. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன்தான் என்ற இருமாப்பு அவனுக்கு. அந்த சின்னவல்லி கலெக்டர் ஆஷ் மணியாச்சி ஜங்ஷனில் சுட்டு கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டானா? கொன்றது யார்? வாஞ்சிநாதன்கிற யங் மேன். வாஞ்சிநாதன் துறையை சுட்ட உடனே தன்னையும் சுட்டுக்கிட்டான். என் நாட்டு இளைஞர்கள் தேசத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த எழுச்சி ஒன்றே போதும். அப்படியானால் நீரும் பயங்கர இயக்கத்தை ஆதரிக்கிறேன். தனிப்பட்ட கொலைகளில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேசிய அரசியல் பாஷை உங்கள் அதிகாரிகளுக்கு புரியவில்லை. வாஞ்சிநாதன் வெடிகுண்டு பாஷையிலேயே பேசிவிட்டான். இனி நிச்சயம் அவர்களுக்கு புரிந்துவிடும். உமது மனநிலை புரிஞ்சு போச்சு. மற்ற கைதிகளுக்கு காட்டும் விடுமுறை சலுகை கூட இனி உமக்கு கிடைக்காது என்பதை நினைவிருக்கட்டும். போயா, உயிர் போன பிறகு ஊசி போட காசு கேட்கிறேன். All right. என்னங்க ஐயா? என்னை பெற்ற தந்தை காலமாகிவிட்டார். பக்கத்திலே இருந்து ஈமக்கரங்களை கூட செய்ய முடியாத பாவியாகிவிட்டேன். நான் சிறையிலே, என் தம்பி பைத்தியம், தாயார் சோகம் படுக்கை. என்னையா சுப்பிரமணிய சிவம், இன்னைக்கு உமக்கு விடுதலை. இனிமேலாவது ஒழுங்காயிரும். நீர் பெரிய சுதந்திர போர் வீரர். யாரையும் பெரும் வியாதியாதான் வந்திருக்கு. சிரியப்பா சிரி. பெற்றெடுத்த தாய் கூட இந்த கோலத்தில் என்னை பார்க்க பயப்படுவாள். இந்த கொடுநோயை விட கொடியதையா நம் நாட்டு பிடித்திருக்கும் அடிமை வியாதி. சுதந்திரம் ஒன்றுதான் அதற்கு மாமருந்து. அதை அடையும் வரை இந்த ஜீவன் ஓயாதையா, ஓயாது. வருகிறேன். என்ன வருகிறீரா? மறுபடியும் இந்த வியாதியோட இங்க வந்து எங்க பிராணனை வாங்காதீங்க. போ. ஐயா மன்னாரு உண்டான போது கோடான கோடிம்பாங்க. அன்னைக்கு நாம செயலா இருந்த போது தினம் 100 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு ஏன்னு கேட்க கூட ராதி இல்ல.
இந்த ஜனங்களுக்கு சுதந்திரம் ஒரு கேடு. உணர்ச்சி இல்லாத இந்த மக்களுக்கு உழைச்சு உழைச்சு ஓடா போகணும்னு நமக்கு மாத்திரம் என்ன தலைவிதியா? மீனாட்சி, 1000 தடவை சொல்லுங்க தாயே, இந்த ஜனங்களை நம்பி நாம எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்மள கம்பி எண்ணெய் வச்சு விட்டு அவங்க காசு எண்ணெய் போடுவானுங்க. மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், அண்ணாச்சி வந்துட்டாங்க. இங்க பாருப்பா. சுந்தரம், சுந்தரம், இத பார்ப்பா, அண்ணாச்சி வந்திருக்கிறேன். யாரை ஏமாற்றுகிறாய்? நான் தலைவனின் தம்பியடா, இந்நாட்டு தலைவனின் தம்பி. என்னை ஏமாற்றாது. ராஜா, சுந்தரம், என்ன தெரியல, நான் தாண்டா சிதம்பரம். சிதம்பரம், சிதம்பரம் சிறையில் அல்லவா இருக்கிறார். இங்க எப்படி வந்தார்? ஏன் வந்தார்? நான் விடுதலை ஆயிட்டேன்ப்பா. இல்லை இல்லை, வெள்ளைக்காரனை அழிக்க வேண்டும். கவிழ்த்த கப்பலை எடுக்க வேண்டும். சுதந்திரத்தை வாங்கியாக வேண்டும். அப்போதுதான் சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். சிறையில் இருக்கும் அண்ணன் வருவார். 40 வருடம். கரை மீறிய வெள்ளம் வயலை அழிப்பது போல துயர் மீறிய வேதனை தம்பியின் அறிவையே தகர்த்து விட்டது. கண்ணம்மாவா? வா தாயே வா. நீ யாரது, உன் மகனா? வாடா குட்டி பயலே. மாடசாமி அப்படியே உரித்து வைத்திருக்கிறாரே பயல். பலே பாண்டியா பலே. ஆமா, மாடசாமி வரவே இல்லையா? இல்லைங்க ஐயா, அன்னைக்கு போனவர் தான். குழந்தை முகத்தை கூட பார்க்க வரல. அழாதே தாயே, மாடசாமி வீரன். அவனுடைய கடமை என்னவென்று அவனுக்கு தெரியும். நிச்சயம் வருவான். நெல்லிய காலம் பொறுக்குது, நெல்லிய காலம் பொறுக்குது, நெல்லிய காலம் பொறுக்குது. இந்த வீட்டு வாழ்வு சந்தோஷமாக போகுது, சந்தோஷமாக போகுது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு தசை பொறுக்குது, தசை பொறுக்குது. இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு சும்மா சத்தம் போடாது. இந்த கண்ணம்மா, என்னது? கண்ணம்மா, கண்ணம்மா, இத பாருங்க, நம்ம குழந்தை. ராஜா, ஐயா எங்க? உள்ள இருக்காரு, வாங்கத்தா. ஐயா, 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 ஐயோ, சாமி, ஐயோ, சாமி, ஐயோ, ஐயோ, சாமி. ஐயா, தம்பி, பாத்தீங்களா ஐயா, குழந்தை பிறந்தப்ப கூட வரல. ஐயா வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எங்கிருந்தோ பாஞ்சு வந்துடுச்சு தம்பி. மாடசாமி, தியாகத்தின் இலக்கணம் நீ. தாய் நாட்டுக்காக பெற்ற அன்னையே பறிகொடுத்து விட்டாயே. இதெல்லாம் என்னங்க ஐயா, நீங்க பட்ட கஷ்டத்தை விடவா சிறைவாசம் உங்க உருவத்தையே மாத்திடுச்சு ஐயா. என் ஜென்ம பகைவனாயிருந்தாலும் சரி, சிறையின் வேதனையை அனுபவிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அப்பா, நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ எக்காரணத்தை கொண்டு போலீஸ் கையில் அகப்பட்டு விடாதே. கண்ணம்மா என் மகள். அவள் கண் கலங்குவதை என்னால் பார்த்து சகிக்க முடியாது. அவளையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு நீ பாண்டிச்சேரிக்கே போய்விடு. சுதந்திரம் ஒருவரை அங்கேயே இரு. ஐயா, ஐயா, மறுபடியும் உங்களை நான் பார்க்க முடியுமா ஐயா? மறுபடியும் என்ன? இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாம் இருவரும் ஒன்றாகவே பிறப்போம். மனசாமி, உன் போன்ற சுதந்திர வீரர்களை இந்த சரித்திர ஆசிரியர்கள் மறந்து விட்டாலும் சத்தியம் மறக்காது. ஐயா, உங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க ஐயா.
யாரு? மாடசாமியா? அம்மா போயிட்டு வர்றோம்மா. அண்ணாச்சி, ஐயா, போலீசார் கண்ணில் படுமுன் போய்விடும். ஏ ஆண்டவா, துரோகிகளின் பாவக்கண்களுக்கு படாமல் அந்த இளம் தம்பதிகளை காப்பாற்று. நம்ம ஜனங்களுக்கு உள்ள துரோக புத்தி எப்பங்கய்யா மாறும்? நீங்க உயிரை கொடுத்து உண்டாக்கின கப்பல் கம்பெனியை 4 காசு காசப்பட்டு வெள்ளக்காரனுக்கே வித்து விட்டானுங்களே. கப்பல் கம்பெனி போச்சா? ஐயா, என்னையா? ஐயா பாரதி,